மித்ரா கிட்ட இருந்து நம்ம என்னங்க எதிர்பார்க்கிறோம்? நல்ல ஹை இம்பேக்ட் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் இந்தியர்களுக்காக நடத்துறாங்க அப்படின்னு பிரதிநிதிகள் சொல்றாங்க. அதே நேரத்துல என்னங்க தேவைப்படுற விஷயத்த நடத்தினாதானே உருமாற்றம் அப்படின்னு ஏற்படும் அப்படின்னு பலர் கருத்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா மக்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு இன் ஜெனரல் பார்க்க போனீங்கன்னா, ஆக்சுவலி கஷ்டப்படுறவங்களுக்கு காசு கொடுக்கணும். B40 குடும்பம் வந்து எங்கேயாவது கடன்ல கஷ்டத்துல இருந்தாங்கன்னா உதவி செய்யணும். மருத்துவ செலவுகளுக்கு வந்து உதவிகள் இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு எதிர்பார்ப்பும் மித்ரானா இதுக்காக தான் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு தெரியுங்களா? ஸோ இதனாலதான் அந்த அதிருப்தி இருந்துகிட்டே இருக்கு. இது இப்ப 1-2 நாளாவா இருக்கு, 1-2 வருஷமாக இருக்கு. அரசாங்கம் மாதிரி அரசாங்கம் இந்த மித்ரா அப்படின்னா எப்பயுமே 100 மில்லியன் கொடுத்துட்டாங்க, ஏங்க கஷ்டப்படுறோம் காசு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு நண்பா. அதாவது முதல் ஒரு விஷயம், மித்ரானா டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருமாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கஷ்டப்படுற இந்தியர்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அது சரியான ஒரு ப்ரோக்ராம் ப்ராஜெக்ட் செலவிட்டால் மட்டும்தான். இன்னைக்கு செலவு பண்ணி நாளைக்கு நடந்துடாது. அது இன்னையில இருந்து ஒரு 5 வருஷத்துல 10 வருஷத்துல வந்து அப்பதான் அது உருமாறி கொண்டு போக முடியும். உண்மைதானங்களே? அதே நேரத்துல கேட்கலாம், ஆனா இன்னைக்கு பசிக்கிறப்ப, இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கிறப்ப, இன்னைக்கு உதவக்கூடிய அந்த ஒரு தேவையும் இருக்குதானே அப்படின்ற ஆதங்கங்களும் இருக்கு நண்பா. இதுக்குண்டான உதவிகள் அல்லது வந்து இதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியே வேற வேற டிபார்ட்மெண்ட்ல அல்லது வேற வேற துறை சார்ந்து நிறைய இருக்கு. ஸோ உண்மையிலே மித்ரா உதவணும், உருமாற்றத்தை நோக்கி நம்மள வந்து கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு விஷயம் எங்கெங்கெல்லாம் இந்தியர்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு அதை கஷ்டப்படுறவங்களுக்கு அப்ப பணம் பொருள் உதவியில ஆரம்பிச்சு அவங்க வர்த்தகம் செய்யணும், அதுக்கு உண்டான பயிற்சி திட்டங்கள்ல இருந்து அது எல்லாத்தையுமே இந்த மித்ரா 100 மில்லியன் தான் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எல்லா மினிஸ்ட்ரிக்கு கீழே எல்லா டிபார்ட்மெண்ட் கீழே ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அதற்கு உண்டான சரியான சேவையை செஞ்சு எஸ் ஒரு ஒன் ஸ்டாப் சென்டரை மித்ரா உருவாக்கணும். இருக்கா இல்லையான்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. ஆனா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த மித்ரா 100 மில்லியன் கொஞ்சம் வெளியாகி வாய்ப்பு இங்க இருக்கா, இப்படி அப்ளை பண்ணுமா அப்படின்னு கத்துக்கலாம். முதல் விஷயம். ரெண்டாவது, இது வந்து 100 மில்லியன் மித்ராட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுத்துக்கிறது இல்லைங்க. இது ஆக்சுவலி வந்து மித்ரா வந்து ஹோல்டிங் பாடி கிடையாது. அந்த 100 மில்லியன் அவங்க வச்சிருக்க முடியாது. அந்த ஒரு வருஷத்துல என்னென்ன ப்ரோக்ராம் வந்து அவங்க வந்து செய்யணுமோ, ஓகேங்களா? ஸோ அதற்குண்டான விஷயங்கள் வந்து அதான் வந்து நிறைய வெளியே பேசி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அது நிறைய பேர் உண்மையிலே நல்ல ஒரு அர்த்தத்தோட பேசுறாங்க. ஆனா அரசியல் சாயம் பூசி அது எல்லாத்தையும் வந்து நம்ம தட்டி கழிச்சிடறோம்னு நினைக்கிறேன். அகெயின்ங்க, அதாவது ஒரு மாற்றம் அப்படின்னா நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு நம்ம விதைக்கிற விதை இன்னும் 4-5 வருஷத்துல கஷ்டப்படுற இந்தியர்களே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு மாற்றத்தை நோக்கி இருந்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதற்காக ஹை இம்பேக்ட் ப்ரோக்ராம் அப்படின்னா இதுக்கும் என்ன, இது ஹை இம்பேக்ட் இல்லையா, இது ஹை இம்பேக்டா? ஈவன் இப்போ இடையில கூட வந்து ஐ திங்க் ஒரு காணொலி பார்த்துருந்தேன். மனநலம் சம்பந்தப்பட்ட ஒரு ட்ரைனிங்க்கு வந்து அவங்க கொடுத்த ப்ரொபோசல் ஹை இம்பேக்ட் இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ண ஒரு விஷயம். அதாவது எது இது தேவையோ, மனநலமாக இருக்கட்டும் அல்லது விளையாட்டுத்துறை, கலை கலாச்சாரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இது எல்லாமே எஸ் இப்ப நம்ம விதைச்சோம்னா அதோட மாற்றம் வந்து இன்னும் சில வருடங்கள் வெளிவரும். ஸோ இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து டிரான்ஸ்பெரனா வெளிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் செய்தால் ஒழிய, ஓகே, நிச்சயமாக அதோட பிரதிநிதிகள், தலைவர்கள் இவங்க யாரா இருந்தாலும் விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டே இருப்பாங்க. அப்கோர்ஸ் எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஆனா ஒரு விஷயம், மக்களாகியவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதுல வந்து எல்லா கேட்டகரியிலையும் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு அன்றாட தேவைக்கு உதவிகள் ஆரம்பிச்சு நிச்சயமாக உருமாற்றத்திற்கு உண்டான விஷயங்கள் வரைக்கும் செஞ்சு கொடுக்கறது எல்லாமே மித்ராவோட பொறுப்பு இல்லை. இது எல்லாமே கண்டிப்பாக அரசாங்கத்தோட பொறுப்பு. அதுல மித்ரா ஒரு சின்ன அங்கம் மட்டும்தான். ஸோ தற்போதைக்கு ஐ திங்க் நான் ஒரு 6 வருஷமாக இந்த மித்ரா பத்தி நிறைய காணொலிகள் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருமாற்றம் அப்படின்னு ஒரு விஷயத்தோட சரியான டெபினிஷனை இன்னும் புரியாமையே அது ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி என்னோட பார்வைங்க. ஸோ என்னென்ன உருமாற்றங்கள் அப்படின்ற விஷயம் வந்து உங்களோட எதிர்பார்ப்புகள் இருக்கும், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக சொன்ன விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நண்பா. வெற்றி வணக்கம். டாக்டர்.